வெல்கம் டு JSR IAS அகாடமி. இந்த வீடியோல நாம தமிழக விருதுகள் தான் பார்க்க போறோம். இதுல பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 2க்கான வீடியோ. சரிங்களா? இதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய விருதுகளை நம்ம பார்த்துறோம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் விருது. இது லாஸ்டா வந்து 2023ல கொடுத்திருக்காங்க. யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2024 விருதுகளை பொறுத்த வரைக்கும் ஔவையார் விருது யசோதா அவர்களுக்கும், ஞானபீடா விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கும், அடுத்து தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது வெங்கடாச்சலபதி அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2025க்கான விருதுகளை பார்க்கும்போது APJ அப்துல் கலாம் விருது நம்மளுடைய நாராயணன், அதாவது இஸ்ரோ சேர்மேன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து கல்பனா சாவ்லா விருது துளசிமதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து தகைசால் தமிழர் விருது காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிறந்த திருநங்கைக்கான விருது யாருக்குன்னா நாமக்கல்லை சேர்ந்த ரேவதி அவர்களுக்கும், தூத்துக்குடி பொன்னி அவங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோட்டயம் அமீர் விருது, இது ராமநாதபுரத்தை சேர்ந்த அமீர் அம்சா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து அரங்கநாதன் விருது, இது தமிழகம் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாரதிய பாஷா விருது, இது வந்துட்டு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து கலைஞர் எழுதுகோள் விருது, இது வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அண்ட் சுகிதா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் நாம தமிழக விருதுகளை வந்துட்டு பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.